என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியம்மா உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன். என் குழந்தை, தெய்வம் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றதா? தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றதா? ஏனோ கோவில் செல்கின்றோம், தெய்வத்தை கும்பிடுகின்றோம், நம்பிக்கை வைத்துதான் எல்லாவற்றையும் செய்கின்றோம். ஆனாலும் தெய்வம் நமக்கு எதுவும் செய்ததாக தெரியவில்லையே, தெய்வம் இருப்பதை நாம் இதுவரை உணரவில்லையே என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருப்பாயானால், இப்பொழுது இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால், நீ இந்த நொடி உணர்ந்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் இருக்கின்றது என்பதனை. அம்மா, இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கின்றாயல்லவா? நான் உன் வராகி உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். உன் தாயானவள் என்னுடைய கண்களை நீ காணும் பொழுதெல்லாம் ஒரு விஷயம் உனக்கு புரிந்து வேண்டும். என் தங்கமே, இந்த அம்மா உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்த சூழ்நிலை இது எல்லாம் அவள் அறிந்தது என்பதைத்தான். தெய்வம் உன்னை பார்க்க வருகின்றார்களா இல்லையா என்று நினைக்கின்றாயல்லவா? நான் கொடுத்த இந்த சவால் இன்று நீ என்னை கண்டிருக்கின்றாய். அப்படியானால் இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து என் வாக்கினை கேட்க வேண்டும். என் தங்கமே, வெற்றி என்பது அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. உனக்கும் அப்படித்தான். தோல்விகள் ஏராளம். ஒரு சில தோல்விகளை கண்ட பொழுதே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் பல வெறுப்புகளையும் சம்பாதிக்க தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, எப்பொழுது உன்னை அதிகமாக வெறுக்க தொடங்குகின்றார்களோ அந்த நேரத்திலேயே நீ புரிந்து கொள்ளலாம், உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. நீ நன்றாக இருந்து விடுவாய், உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டு விடுவாய் என்பதற்காகத்தான் உனக்கு எதிராக இது போன்ற சூழ்ச்சிகள் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக இங்கே என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள். பேச்சிலேயே உன்னுடைய மனதை மாற்றி விடுவார்கள். நீ ஒன்று செய்ய நினைக்க உன்னை வேறு திசைக்கு திருப்பி விட்டு விடுவார்கள். ஏனென்றால் நீ செய்ய நினைத்த விஷயம் சரியான விஷயமல்லவா? நீ செய்ய நினைத்த விஷயத்தை சரியாக செய்து விடுவாயானால் உனக்கு வெற்றி கிடைத்து விடுமல்லவா? அதனால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்திவிடக்கூடாது என்பதில் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் திறமையை அவர்கள் வெளிக்காட்டுகின்றார்கள். அவர்கள் வாயினால் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முயற்சிகளை செய்கின்றார்கள். என் பிள்ளை, நீயோ வெள்ளந்தியாக அதில் சிக்கி விடுகின்றாய். என் குழந்தை, ஒரு முறைதான் அது அனுபவம். அடுத்த முறை அதை உன்னுடைய ஆயுதமாக நீ எடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இதே வேலையை செய்து கொண்டிருப்பார்களானால், மீண்டும் மீண்டும் இதையே தொடர்ந்து வருவார்களானால், இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நெருங்க விடாமல் என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய விஷயங்களை தரமாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு சில நொடிகள் உன் வாழ்க்கையில் ஏன் என்று தெரியாமலேயே உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய பதற்றத்தை கொடுக்கும். என் குழந்தை, இந்த நொடியேன் நம்முடைய மனது இத்தனை பதற்றப்படுகின்றது? இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ தவித்திருக்கின்றாய். படபடப்பு அடங்குவதற்கே சில நொடிகள் ஆகிவிடும். அதன் பிறகு யோசித்து பார்த்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லையே.
இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று நீ யோசித்து கொண்டிருப்பாய். என் குழந்தையே, முதலில் உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு நீதான் காரணம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கின்றது. அதை பெற வேண்டுமா விட்டுவிட வேண்டுமா என்பது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. நீ நினைத்தால் அதனை பெற முடியும். அதே நேரத்தில் நீ வேண்டாம் என்று நினைத்தால் அதை விட்டுவிட முடியும். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒன்றை கடந்துதான் வருகின்றாய். எல்லோராலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தையோ சோதனையையோ கொடுத்துவிட முடியும் என்று நினைக்காமல், அவர்கள் செய்வதை செய்யட்டும், நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ நிற்க வேண்டும். என் தங்கமே, பல நாட்களாகவே உனக்குள் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஒன்று, தெய்வம் இருக்கின்றதா இல்லையா என்பது. இரண்டாவது, நம்மை சுற்றி இருப்பவர்களில் யார்தான் உண்மையானவர்கள் என்று. என் தங்கமே, சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் என்று அம்மா ஒருபொழுதும் உனக்கு வாக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் இன்று நல்லவர்கள் போல இருப்பவர்கள் நாளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் தன்னை மாற்றிக்கொள்கின்றார்கள். மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய யோசிக்காமல் செய்கின்றார்கள். அடுத்தவர்களை பற்றி ஒருபொழுதுமே இவர்கள் சிந்திப்பதில்லை. என் தங்கமே, இப்படிப்பட்ட இந்த மனநிலை உன் வாழ்க்கையில் வந்ததற்கு காரணம், சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு விதமான முகத்தை உனக்கு காட்டியதுதான். இவர்கள் காட்டிய இந்த முகத்தினால் இன்று நீ அதிகமான வேதனையை சுமந்து நின்று கொண்டிருக்கின்றாய். அம்மா, இவர்களை எல்லாம் நம்பி நான் எந்த காரியத்தில் இறங்குவது என்று கேட்கின்றாயல்லவா? என் தங்கமே, அதற்காகத்தான் உன் தாயானவள் என்றுமே உன்னிடத்தில் சொல்வது, யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே என்று. அதனால் உனக்கு எந்த புண்ணியங்களும் கிடைக்கப் போவதில்லை. ஏன் தெரியுமா? ஒருவரை நம்பி அவரை துணை கொண்டு ஒரு காரியத்தில் நீ இறங்கினால், அந்த காரியத்தில் வெற்றி கிடைத்தால் தன்னால் தான் கிடைத்தது என்று சொல்லி பெருமைப்படுவார்கள். அதே நேரத்தில் தோல்வி கிடைத்தால் உன்னால் தான் கிடைத்தது, நான் ஏற்கனவே உன்னிடம் சொன்னேன் அல்லவா என்று சொல்லி அத்தனையையும் உன்மேல் போட்டுவிட்டு நகர்ந்து சென்று விடுவார்கள். என் தங்கமே, இன்றிருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கின்றது. யாருக்கும் தன் மீது உள்ள குறையை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் ஒருபொழுதும் இல்லை. ஏன் என் குழந்தை, உனக்கே சில நேரங்களில் அந்த பக்குவம் இருப்பதில்லை. அதை நியாயப்படுத்துவதற்காக போராடுவார்களே தவிர ஒரு பொழுதும் அதனை ஏற்றுக்கொள்ள துணிய மாட்டார்கள். இப்படித்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும்? என் தங்கமே, உன்னுடைய விதி இன்று போல என்றும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். நினைத்தால் அதை மாற்ற முடியும். உன்னுடைய மனது யோசித்தால் அதை நிச்சயமாக திருத்தி எழுத முடியும். என் குழந்தையே, உன் மனதில் கொண்ட ஒவ்வொரு விதமான சோதனைகளும் சூழ்நிலைகளும் இன்று நான் கண்டபொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நீயாக தேடிச் சென்று வாங்கி கொண்டதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்பதனை. என் தங்கமே, யார் உன் வாழ்க்கை உன் மனதை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் துவண்டு விழுகின்றாயோ, அந்த நேரத்தில் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுது அழுவாய், எப்பொழுது வீழ்ந்து கிடப்பாய் என்று அந்த சுற்றி இருக்கின்ற போலிகள் காத்து கொண்டிருக்கின்றது. விழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இவர்கள் முன்னால் விழுந்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல விஷயத்தை இந்த வராகியின் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கும்.
தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை நான் நிஜமாக்கி காட்டுவேன். உன் முன்னால் நிச்சயமாக நான் தோன்றுவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.